கோவையைச் சேர்ந்த முருகானந்தம் 10ஆம் வகுப்புதான் படித்துள்ளார். ஆனால் தனது கண்டுபிடிப்பால் ஜனாதிபதி விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். தலைநகர் டில்லியில் ஜனாதிபதி கைகளால் விருதினையும் பெற்று திரும்பியுள்ளார். சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்து தனது கண்டுபிடிப்பு குறித்து முருகானந்தம் விளக்கினார். சானிட்டரி நாப்கின் தயாரிக்கும் இயந்திரம்தான் இவரது கண்டுபிடிப்பு. இன்னைக்கு மிகப்பெரிய கம்பெனி பண்ணுற வேலையை இந்த கண்டுபிடிப்பின் மூலமாக வீட்டில் நாப்கின் பண்ண முடியுங்கிறதுனால, ஸோ இந்தியாவில் வழக்கமாகவே 100 பேரில் 7 பேர் தான் நாப்கின் யூஸ் பண்ணுறீங்க. இந்த காலகட்டத்தில் இந்த கண்டுபிடிப்பின் மூலமாக அந்தந்த ஊரில் நாப்கின் பண்ணும்போதும் வெறும் ₹1 ₹1.5 நாப்கின் பண்ணதுனால நாப்கின் யூஸ் பண்ண பெண்களின் சதவீதம் அதிகமாகி அவங்களோட ஆரோக்கியமும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் பெருகும் என்பது சந்தேகமில்லை. இந்த கண்டுபிடிப்பினால் பெண்களுக்கு சுயமாக தொழில் செய்திட வாய்ப்பு ஏற்படுத்தி தர முடியும் என்கிறார். இந்த மெஷினுடைய காஸ்ட் வெறும் ₹65,000 தாங்க. ஒரு நிமிடத்துக்கு 2 என்ற விதத்தில் 1 மணி நேரத்தில் 120 நாப்கின்களை இதில் செய்ய முடியுங்க. ஸோ இதுக்குள்ளே யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல் மூலப்பொருள் அப்படிங்கிறது இயற்கையான ஒரு பொருள், பைன் மரத்திலிருந்து செய்யப்படுகிற மரக்கூழ்ங்க. ஸோ இது இயற்கையானது, என்வைரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். இது மண்ணில் போட்ட உடனே மக்கிரும். இந்தியாவிலிருந்து இந்த விருதுக்காக 37,843 கண்டுபிடிப்புகள் வந்திருந்தன. இதில் சிறந்த கண்டுபிடிப்பாக நாப்கின் தயாரிக்கும் இயந்திரம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி விருதும் பெற்றுள்ளது. கண்டுபிடிக்க 4 வருடம் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் 3 வருடமாக இந்த ப்ராஜெக்ட் எல்லா மாநிலத்திலும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு கண்டுபிடிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் அதை நிரூபிக்கணும். அந்த ரெகனைசேஷன் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதுதான் இந்த ஐஐடி, இந்த சயின்ஸ் ஃபோரம்ஸ் இதெல்லாம் இந்த கண்டுபிடிப்பை சொல்லும்போது என்னோட ப்ரெசன்டேஷன் 7 நிமிஷம், கொஸ்டின்ஸ் 2 மணி நேரம் ஓடுங்க. அப்போ இது எப்படி, அது என்ன கம்ப்யூட்டர் தரும்போது அவங்க ரெகனைசேஷன் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும். ஸோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த ஜனாதிபதி விருது. தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்தால் 10ஆம் வகுப்பு படித்தவருக்கும் ஜனாதிபதி விருது கிடைத்துவிடும் என்பதற்கு இது ஒரு உதாரணம்.